உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 24 அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் அக்டோபர் 24, 2025 வெள்ளிக்கிழமை. கார்த்திகை சுக்ல பக்ஷம் திருதியை. திதி இன்று இரவு 1:19 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி தொடங்கி அக்டோபர் 26 காலை 3:48 வரை நீடிக்கும். நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை இருக்கும். அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 26 காலை 11:09 வரை நீடிக்கும். யோகம் சௌபாக்கிய யோகம் இன்று காலை 5:54 வரை இருக்கும். அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் 26 காலை 6:45 வரை நீடிக்கும். கரணம் தைத்தில கரணம் இன்று மதியம் 12:03 வரை இருக்கும். அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் 25 இரவு 1:20 வரை நீடிக்கும். அதன் பிறகு வாணிஜ கரணம் தொடங்கி அக்டோபர் 25 மதியம் 2:35 வரை இருக்கும். அசுப காலம் இராகு காலம் காலை 10:46 முதல் 12:11 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 3 மணி முதல் 4:25 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:56 9:21 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:47 முதல் 9:32 வரை மற்றும் மதியம் 12:33 முதல் 1:18 வரை இருக்கும். வர்ஜிய காலம் காலை 9:21 முதல் 11:09 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:56 முதல் 5:44 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:33 வரை இருக்கும். அமிர்த காலம் மாலை 7:53 முதல் 9:41 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று ராட்சச ஆனந்தாதி யோகம் இருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை 6:31 நிகழும். இந்த காலத்தில் ஸ்பர்சன் உங்களோட கவனம் பெரும்பாலும் வீட்டு பொறுப்புகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கே செல்கிறது. அம்மா அப்பா அத்தை மாமா போன்ற நெருங்கிய உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது, அவர்களிடம் இருந்து அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் பெறுவது முக்கியமாக இருக்கும். வீட்டின் அத்தியாவசிய வேலைகளில் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு திட்டமிடல் கொள்முதல் அல்லது பழுது பார்வையிலும் அமைதியுடன் பொறுமையாக அணுகுவது நல்லது. இதோடு தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் சிறந்த நேரம் இது. கல்வி, உணர்ச்சி, ஆரோக்கியம், திறமைகள் மற்றும் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதில் நீங்கள் நேரமும் சக்தியையும் செலவிடுங்கள். வணிகம், முதலீடு போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவசரம் சில நேரங்களில் நஷ்டத்தை உருவாக்கும். மன அமைதியை உணர சமநிலையை காத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் சிறிய நேரங்களையும் தனக்காக ஒதுக்குங்கள். தொழில் முன்னேற்றம் அல்லது வெளிப்புற சாதனைகள் இந்த நேரத்தில் முக்கியமாக இருக்காது. எல்லா முடிவுகளையும் கவனமாக சிந்தித்து குடும்பத்தின் அறிவுரையுடன் இணைந்து எடுங்கள். இதனால் குடும்பத்தில் அன்பும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் ஸ்திரத்தன்மையும் சமநிலையும் கண்ணியமாக வெளிப்படும். இன்றைய நாள் உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் வீட்டு பொறுப்புகளுக்கு மையமாக இருக்கும். குடும்பத்துடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உறவுகளை பலப்படுத்துவதோடு உணர்ச்சி சமநிலையை மேம்படுத்தும் ஒரு வண்ணமான அனுபவமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை உணர்ந்து அதனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் நகைகள், பழமையான பொருட்கள் போன்ற முதலீடுகள் உங்கள் வாழ்வில் செழிப்பையும் நன்மையையும் கொண்டு வரும். குழந்தைகளுடன் விளையாட்டும் உரையாடல்களும் இனிமையானவை இருக்கும். அவர்களால் உங்கள் கருத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் பொறுமையாக எளிய வார்த்தைகளில் விளக்குங்கள். பணியிடத்தில் கடின உழைப்பு மற்றும் ஆர்வமுள்ள மனப்பான்மை உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை வழங்கும். மேலும் கடந்த காலத்தில் நீங்கள் காட்டிய அன்பும் நேர்மையும் உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும். முழுமையாக கூறப்போனால் இந்த நாள் குடும்பம், தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் மனமைதி ஆகியவற்றுக்கிடையில் அழகான சமநிலையை உருவாக்கும். இதில் புரிதலும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக விளங்கும். இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை கொண்டு வரும் வண்ணம் இருக்கிறது.
இந்த யோசனைகளை செயல்படுத்தும் விதத்தில் உங்கள் வேலை மற்றும் முடிவுகளில் உறுதியான முன்னேற்றம் காணலாம். காலையிலேயே முக்கிய பணிகளை திட்டமிடுவது தினத்தின் ஆரம்பத்தை நெறிமுறையாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும். மேலும் நண்பர்கள், சகோதரர்கள் அல்லது தொழில் தொடர்புகள் வழிகாட்டும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கும். கடந்த காலத்தில் குழப்பமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது படிப்படியாக தெளிவடையும். மேலும் குடும்ப உறவுகளில் சில இடைவெளிகள் தோன்றினாலும் அவற்றை சிறிது நேரம் பொறுமையுடன் கையாளினால் சமநிலை மீண்டும் ஏற்படும். முக்கியமான உறவுகளுடன் நேரத்தை செலவிடுவது, அவர்களோடு இணைந்திருப்பது உங்கள் மனநிலையையும் உறவுகளையும் வலுப்படுத்தும். வேலையில் நிகழும் மாற்றங்கள், புதிய பொறுப்புகள் உங்களை தொழில் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வதோடு உங்கள் திறனையும் திறம்பட பயன்படுத்த செய்யும். உறவுகள் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் தீர்மானங்களை எடுக்கவும் முன் கவனமாக சிந்தித்து கலந்துரையாடலோடு செயல்படுவது சிறந்தது. இந்த நாளில் தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் விவேகத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் அதிவேகம் அல்லது அலட்சியம் சில நேரங்களில் நஷ்டங்களை உருவாக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முக்கியமான செயலிலும் முழுமையான கவனம் செலுத்தி ஆராய்ச்சி செய்து நடவடிக்கை எடுப்பது இன்றைய நாளின அடையாளமாகும். இன்று வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஒளிரும். மேலும் விருந்தினர்கள் வருவதால் சூழல் இன்னும் சுறுசுறுப்பாகவும் உயிருள்ளதுமானதாக மாறும். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் கவனத்தை செலுத்துவது அவசியம். ஏனெனில் அவர்கள் வழங்கும் ஆதரவு, ஆலோசனை மற்றும் அன்பு உங்களுடைய வாழ்வில் முக்கிய பாத்திரத்தை வகிக்கும். வீட்டில் சில பழுதுபார்வைகள் அல்லது அவசியமான கொள்முதல்களுக்கு நேரமும் செலவையும் தேவைப்படலாம். எனவே திட்டமிடல் முக்கியம். காதல் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் புதிய ஆற்றலை உருவாக்கும். ஒரு புதிய உடை, சிகை அலங்காரம் அல்லது இனிமையான நட்பு உங்கள் உறவை நவீனமாக மாற்றும். புதிய உறவை தொடங்க விரும்பினால் முதலில் உங்களையும் உங்கள் பலவீனங்களையும் உணர்ந்து பகுப்பாய்வுடன் முன்னேறுவது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நாள் தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் உறவுகளில் சமநிலையை உருவாக்குவதற்கான நேரமாகும். இதில் புரிதலும் படைப்பாற்றலும் உங்களோட வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை மேலும் வலுப்படுத்தும். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெளிப்புறமும் உள்நோக்கியதும் தாக்கங்களை கவனமாக உணர்ந்து அவற்றை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான நேரமாகும். குடும்பம், நண்பர்கள், தொழில், எந்த சூழலும் உங்களுக்கு ஊக்கமும் தெளிவான திசையையும் தரும். உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஆழமான இணைப்பு மற்றும் நம்பிக்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வீட்டில் பாசம், பாதுகாப்பு மற்றும் அன்பு முக்கிய பங்காற்றும். பணியிடத்தில் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் உங்கள் திறன்களை அறிந்து மேலும் வளர உதவும் வாய்ப்புகளை தரும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பையும் வழங்கும். சொத்து, முதலீடு, வீட்டுப் பணிகள் ஆகியவற்றில் சிந்தித்து திட்டமிட்டு முடிவெடுப்பது நன்மை பயக்கும். இதோடு குடும்பத்தினருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சமநிலை, மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்க சிறந்த சூழல் உருவாகும். இன்றைய நாள் உங்கள் கவனம் பெரும்பாலும் குடும்பம் மற்றும் வீட்டு பொறுப்புகளுக்கே செல்கிறது. தனிப்பட்ட அல்லது சொந்த பிரச்சனைகள் தற்போது முன்னுரிமை பெற மாட்டாது. வீட்டில் தேவையான வேலைகளிலும் உறவுகளின் பராமரிப்பிலும் நீங்கள் நேரமும் சக்தியாச்சும் செலவிட வேண்டியிருக்கும். சில கொள்முதல்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளும் இதில் அடங்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஆழமான நெருக்கத்தை அனுபவிப்பீர்கள். அவர்களுக்கு ஆதரவாகவும் கவனமாகவும் இருக்க மனம் விரும்பும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்க சிந்தனையுடன் அனுபவமுள்ளோரின் ஆலோசனையுடன் செயல்பட இந்த நேரம் உகந்தது. நிலுவையில் உள்ள கட்டணங்கள், தொடர்பு வட்டாரங்களை மேம்படுத்துவதும் உணவு அல்லது வணிகம் தொடர்பான சில முயற்சிகளில் நல்ல லாபம் பெறுவதும் சாத்தியமாகும். மன அமைதியை காத்து உணர்ச்சிகளில் அதிவேகம் காட்டாதீர்கள். திடீர் கோபம் அல்லது கடுமையான வார்த்தைகள் உறவுகளில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். சமநிலை, புரிதல் மற்றும் பொறுமை உங்கள் முயற்சிகளில் வெற்றியையும் வாழ்வில் நிலைத்தன்மையையும் கொண்டு வரும். இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் புதிய உற்சாகத்தும் நிரம்பியதாக அமையும். ஏனெனில் கடந்த காலத்தில் சேமித்த வளங்களையும் நேரத்தையும் உங்களுக்கு பயனுள்ள வழிகளில் பயன்படுத்த முடியும். வீட்டுப் பொருட்கள், அவசியமான சேமிப்புகள் அல்லது குடும்ப தேவைகளுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் புத்துணர்ச்சி மற்றும் சக்தியுடன் இருக்கலாம். பழைய மன அழுத்தங்களையும் எரிச்சலையும் நீக்கி சமநிலை மற்றும் மன நிம்மதியை அனுபவிக்க முடியும். இன்று ஈரப்பதமும் வெப்பமும் உங்கள் சீரான சூழலுக்கு பாதிப்பில்லாமல் இருப்பதை கவனிக்கவும் ஆரோக்கியத்தை முன்னிலை வைத்து வாழ்க்கை முறையில் சிறந்த மாற்றங்களை மேற்கொள்ள தயார் வைக்கவும் வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை ஸ்டெப்ஸ்மரினும் இது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரன் கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது.
சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று உணர்வுகள், நிதி முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும். மேலும் சோபன யோகம் உருவாகுவது நாளின் பெரும்பகுதிக்கு சுப பலன்களை தரும். இன்று எந்தெந்த காரியங்களை செய்வது நன்மை தரும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு தொடர்பான பணிகளை செய்யுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சோபன யோகத்தின் சேர்க்கை பணவரவு, முதலீடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது. நீங்கள் ஒரு புதிய சேமிப்பு திட்டம், ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது சொத்து தொடர்பான பணிகளை திட்டமிடுகிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:33 தொடங்குவது நன்மை பயக்கும். காரணம், சுக்கிரன் கிரகம் மற்றும் சோபன யோகத்தின் தாக்கம் நிதி வளர்ச்சி மற்றும் நீண்டகால ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது. 2. அன்பானவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு உதவுங்கள். விருச்சிக ராசியில் சந்திரனுடன் இருப்பது கருணை மற்றும் இரக்கத்தின் ஆற்றலை தருகிறது. தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது அன்றைய சுப பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும். 2வது காரணம், சுக்கிரனின் நாள் சேவை, அழகு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது. இப்படி செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும். 3வது, அழகு, கலை அல்லது ஆடம்பரம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள். நீங்கள் ஃபேஷன், டிசைன், கலை, இசை அல்லது ஏதேனும் ஒரு படைப்பு துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று உங்கள் திறமை வெளிப்படும். காரணம், சுக்கிரன் கிரகம் படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரணியாக இருப்பதால் இந்த நாளில் இது போன்ற பணிகள் வெற்றியை தரும். 4ஆம் மாலையில் தியானம் அல்லது பூஜை செய்யுங்கள். அமிர்த காலத்தில் மாலை 7:53 இரவு 9:41 மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள். காரணம், வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர சக்தியை செயல்படுத்துகிறது. இது மனஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்பு இரண்டையும் அதிகரிக்கிறது. இன்று தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். 1. இராகு காலத்தில் காலை 10:46 மத்தியஸ்த மதியம் 12:11 எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம். இந்த நேரத்தில் முதலீடு, பயணம் அல்லது எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும். முதல் காரணம், சிவத்தி இராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது. இதனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும். 2வது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது தீவிர உணர்வுகளை அதிகரிக்கிறது. இதனால் ஒருவர் அவசரத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடும். காரணம், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். 3ஆம் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சர்ச்சைக்குரிய விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள். யமகண்ட காலத்தில் மதியம் 3 முதல் மாலை 4:25 வரை பேச்சில் கட்டுப்பாடின்மை தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுக்கு அல்லது அவமானத்திற்கு காரணமாக அமையலாம். காரணம், வெள்ளிக்கிழமையில் வக்கிரமான பேச்சு அல்லது வாக்குவாதம் சுக்கிர தோஷத்தை உருவாக்குகிறது. இது உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. 4வது, காட்சிப்படுத்தல் அல்லது ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள். இன்று சுக்கிரனின் தாக்கம் ஒருவரை அழகான பொருட்களை நோக்கி ஈர்க்கும். ஆனால் நிதானம் அவசியம். காரணம், அதிகப்படியான செலவு நிதி அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே சமயம் இன்றைய சுபயோகம் நிதானம் மற்றும் சமநிலையுடன் அதிக லாபத்தை அளிக்கிறது. நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் கலவையான பலன்களை தந்தாலும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் விருச்சிக ராசியின் தாக்கம் பணம் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வருகிறது. மேலும் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமியின் நாளாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பொருளாதார லாபம் சாத்தியமாகும். முதலில் முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் காலை 6:31 முதல் 10:45 வரையிலான நேரம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஏதேனும் முதலீட்டு திட்டம் இருந்தால் இன்று அதை முன்னெடுத்து செல்வது பற்றி பரிசீலிக்கலாம். குறிப்பாக சௌபாக்கிய யோகம் காலை 5:54 வரை இருக்கும். இது பணம் தொடர்பான பணிகளுக்கு சுப விளைவுகளை தருகிறது. இருப்பினும் காலை 10:46 மதியம் 12:11
இராகு காலம் முழுவதும் உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணம் செலுத்துவதையும் தவிர்க்கவும், இல்லையெனில் லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படலாம். இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில். விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது உங்கள் வர்த்தகத்தில் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் வியூக ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிக்கின்றது. 2. இன்று பழைய வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும். நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை பற்றி பரிசீலிக்கிறீர்களானால், அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:33 கையெழுத்திடுவது சுப பலன்களை தரும். சோபன யோகம் பிற்பகலில் செயலில் இருக்கும். இது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது. 3. செலவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம். வெள்ளிக்கிழமையில் ஆடம்பரம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட செலவுகளின் தாக்கம் அதிகரிக்கிறது. சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் மனம் விரும்பிய பொருள் அல்லது வசதியில் முதலீடு செய்ய தூண்டப்படலாம். இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும், குறிப்பாக மதியம் 3 மணி முதல் 4:25 வரை யமகண்ட காலம், ஏனெனில் இந்த நேரம் பொருளாதார அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும். சேமிப்பு அல்லது கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான ஏதேனும் திட்டம் இருந்தால் மாலை 7:53 முதல் 9:41 வரையிலான அமிர்த காலத்தில் செயல்படுவது பலனளிக்கும். 4வது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம். வெள்ளிக்கிழமை சோபன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பழைய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது. நண்பர்கள் அல்லது வர்த்தக பங்காளிகளுடனான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் புதிய லாபத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கலாம். நிதி, காப்பீடு, சந்தைப்படுத்தல் அல்லது வடிவமைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும்.